கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். சங்க காலத்து புலவனிடம் உன் ஊர் எது என்றார்கள், யாதும் ஊரே என்று சொன்னார். உன் உறவு யார் என்று கேட்டார்கள், யாவரும் கேளீர் என்று சொன்னார். ஆனால் இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் இந்த மொழியை அகற்றிவிட்டு இன்னொரு மொழியை கொண்டு வந்து உட்கார வைக்குமே, ஆனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? இதை படித்தால்தான், இதை செய்தால்தான், அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால்தான் என்று திணிக்கிற முயற்சியில் ஈடுபடுவேயானால் எதிர்த்து நிற்கிற உரிமை உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், நாங்கள் கொடுத்த விலை கொஞ்ச நஞ்சம் அல்ல. 24 வயதான சின்னசாமி என்பவன் தீக்குளித்து சாகிற போது, உடலெல்லாம் பற்றி எரிகிற போது ஒரு நொடி கூட அவன் ஐயோ எரிகிறது என்று சொல்லவில்லை. தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று செத்தானே. மொட்டை மாடியிலே படுத்துக் கொண்டு பேசுகிற 4 இளைஞர்கள் தான் சரித்திரத்தை புரட்டி போடுவார். மெத்தப்படுத்தவர்கள் அல்ல, சாதாரணமான குடிசைகளில் குப்பங்களில் பிறந்தவர்கள் தான் இந்த நாட்டிலே பல புதிய தடங்களை உருவாக்கி இருக்கிறார். உலகத்தின் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலம் ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிறது. அது அந்நிய மொழி ஆயிற்று என்றால் இந்தியும் எனக்கு அந்நியமானது தானே. பெரும்பான்மை தான் தீர்மானிக்க முடியும் என்றால் இந்த நாட்டில் இந்து மதம் தான் இருக்கும், அவர்கள் தத்துவப்படி. அதைக்கும் அண்ணா உதாரணம் சொன்னார். இந்த நாட்டின் தேசிய பறவையாக அழகான மயில் இருக்காது, அதிகமாக இருக்கிற காகம் தான் இந்த நாட்டின் தேசிய பறவையாக இருக்கு. கர்நாடகத்தில், ஆந்திராவில், கேரளாவில், குறிப்பாக வங்காளத்தில், பஞ்சாபில், மராட்டியத்தில் எங்கள் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்ற குரல் அரும்ப தொடங்கி இருக்கிறதே, முழங்க தொடங்கிவிட்டதே. அதற்கு காரணம் தமிழ்நாடு. மறந்து விடாது. நாங்கள் நட்புரிமையோடு இருப்போம், ஆனால் எங்களை இழக்க மாட்டோம். நெவர் எ காம்ப்ரமைஸ். நீங்கள் ஒரு தீயாக இருப்பீர்களானால் உங்களை அழுக்கு அண்டாது. இந்தி என்ற இருள் இங்கே நெருங்காது. தமிழ் ஒளி, அதுதான் தீ பரவட்டும் என்று சொல்வது. தி டிபேட் வலைதள அமைப்பின் சார்பில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆக்கபூர்வமான கருத்தரங்கங்களின் வரிசையில் இன்றைக்கு மொழிப்போர் தொடர்பான தீ பரவட்டும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டிலே உள்ள பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த மாணவ தோழர்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பின்னால் பல தோழர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். எனக்கு மகிழ்ச்சி தருவது என்னவென்றால், வணிக சார்பாகவே தங்களுடைய நிறுவனங்களை நடத்துகின்றவர்களின் வரிசையில் சமூக விழிப்புணர்ச்சி தருகின்ற பிரச்சனைகளை, நாட்டுக்கு தேவையான முக்கியமானவற்றை மையப்பொருளாக வைத்து பல்வேறு துறைகளில் இருக்கின்றவர்களை இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்ற வைத்து உரையாற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல கடமையை இந்த டிபேட் செய்து வருவது பாராட்டிற்குரிய ஒன்று. அவர்களுடைய பல்வேறு பதிவுகளை நான் தொடர்ந்து பார்ப்பது வழக்கம். நாடாளுமன்றத்திலே ஒரு நல்ல உரை என்று சொன்னால் அடுத்த நிமிடமே முதலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது இந்த டிபேட் தான். எனவே தான் எங்களை போன்றோர் இதற்காகவே நேரம் ஒதுக்கி இதற்கு வருகை தந்தோம் என்பதோடு மட்டுமல்லாமல், உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு, மாணவர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று பேசுகிற போது, அது கல்வி வளாங்கலாம் இருக்கிற போது ஒரு பொருள் குறித்து பேசுவது கொஞ்சம் சிரமமான சூழல். பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள், பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் சில காரணங்களினால் எச்சரிக்கையோடு இருப்பார்கள். எனவே அங்கே நாங்கள் பேசக்கூடிய செய்திகளோ கருத்துக்களோ பகிரக்கூடிய எண்ணங்களோ பொதுவானவையாகவே இருக்கும். ஆனால் இங்கே எங்களுக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கின்றது. மொழிப்போர் தொடர்பாக உரையாற்றுங்கள் என்ற போது எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி. காரணம், இன்றைய தலைமுறை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிலவுகின்ற இந்தியை எதிர்த்து நாம் தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா எப்படிப்பட்ட அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நீங்கள் தான் எதிர்கால தலைமுறை. நீங்கள் தான் வருங்காலத்தில் இந்த நாட்டை வழி நடத்திட வேண்டும். அப்போது என்ன நடந்தது என்பதை தெரிந்தாக வேண்டும். வரலாறு இல்லாத இனத்திற்கு வழித்தடம் என்பதே இல்லாமல் போய்விடும்.
வரலாறு இருந்தும் அதை அறியாத ஒரு இனத்திற்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். நமக்கென்று ஒரு சிறந்த வரலாறு இருக்கிறது. நம்முடைய மொழி உலகத்தின் மூத்த மொழிகளில் முதன்மையான மொழியாக இருக்கின்றது. இந்த தொன்மையான மொழிக்கு மாற்றாக சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான சொந்தமாக எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழி ஆக்கிரமிக்க முனைகிற போது மொழியை காக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கின்றது. ஆக தொடக்கத்திலேயே நான் சொல்ல விரும்புவது, இது யாருக்கும் எதிரானது அல்ல. ஒரு மொழி இருக்கக்கூடாது என்பது அல்ல. அந்த மொழி பேசுகிறவர்களை நாம் வெறுக்கிறோம் என்பதும் அல்ல. மாறாக நம்முடைய மொழியை பாதுகாக்க, நம்முடைய தொன்மையான அந்த மொழியினுடைய தன்மைகளை போற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்பதற்காக. இதற்கு முதலில் ஒன்றை தெரிந்து கொண்டாக வேண்டும். உலகத்திலே மனிதர்கள் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. உலகம் என்ற இந்த பூமி பந்து சூரியன் என்ற நெருப்பு குளத்திலிருந்து வெடித்து சிதறிய ஒரு பகுதி கால ஓட்டத்திலே பொழிந்த மழையால் குளிர்ந்து பின்னர் மெல்ல மெல்ல உயிரினங்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. அது பற்றி இப்பொழுது பேசினால் அந்த பொருளே கொஞ்சம் நீண்ட நேரம் செல்லக்கூடும். மெல்ல 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 அமீபாவிலே தொடங்கி இன்றைக்கு வாழ்கின்ற இந்த மனித இனம் வரை இது பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு வளர்ச்சி. தொடக்க காலத்திலே மனிதர்கள் மொழி என்பது என்ன என்று தெரியாமல் தான் இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் தங்களுடைய உணர்ச்சிகளை எடுத்து சொல்வதற்கு கூட வகை தெரியாதவர்களாக இருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. இன்றைக்கு நாம் காணுகின்ற எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் உண்டு. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மேடையில் சாதாரணமாக யாராலும் ஏற முடியாது. ஆனால் படிப்படியாக 3 படிகள் தாண்டி வருகிற போது எளிதாக மேலே சேரலாம். ஆக படியின் மூலமாக மேலே செல்லலாம் என்று கண்டுபிடித்தவன் யாரோ ஒருவன், எந்த காலத்தில் தெரியாது. மலை உச்சிக்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனால் வளைந்து வளைந்து செல்லக்கூடிய மலைப்பாதையின் மூலமாக எளிதாக அந்த உச்சிக்கு செல்லலாம் என்பதை கண்டுபிடித்தது யாரோ ஒரு நபர், அது எப்போது தெரியாது. ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அதனுடைய வளர்ச்சியும் தொடர்ச்சியும் நம்மை இன்றைக்கு பல பயன்களை அனுபவிக்க வைக்கின்றது. ஆனால் தொடக்கத்தை அறிந்து கொள்ள முனைவது இல்லை. காரணம் அவசியம் இல்லை என்ற காரணத்தால். அதுபோல் ஆரம்ப காலத்தில் மனிதன் ஒருவரை ஒருவர் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு கூட வகையற்றவனாக இருந்தான். சைகைகளின் மூலமாகத்தான் முதலில் அது நடந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தொடக்க காலத்து மனிதன் 2 கால்களால் நடக்க முடியும் என்று கூட தெரியாமல் இருந்தான். டார்வின் சொன்ன தத்துவத்திற்கேற்ப குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்பது அவனை அவமானப்படுத்துவதற்கல்ல. மாறாக இந்த தோற்றத்தினுடைய தொடர்ச்சி எங்கே என்று சொல்ல ஆரம்பிக்கிற போது அந்த குரங்கு இனத்தைப் போலவே மரத்துக்கு மரம் தாவுகிற ஒரு இனமாகவே இருந்தது. அப்படி தாவி செல்கிற போது ஒரு நாள் ஒருவன் கை தவறி கீழே விழுகிற போது வலி தாங்காமல் அவன் எழுப்புகின்ற ஒலி முன்னால் போகிறவனை திரும்பி பார்க்க வைக்கிறது. அவன் திரும்பி பார்த்தவுடன் இவனுக்கு என்ன திகைப்பு! இந்த வலியை மீறி நம்முடைய இந்த ஒலி என்பது அவனை திரும்பி பார்க்க வைக்கிறது என்று மறுபடி இவன் அந்த ஒலியை எழுப்புகிறான். மறுபடி அவனும் எழுப்புகிறான். அந்த வலி என்ற தன்மை மாறி அந்த இடத்துல உற்சாகம் பிறக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஓ ஆ என்ற சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. அங்கு கூடியிருந்த அந்த இனத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் ஒலி எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு முதலாக தெரிகிறது, முன்னால் போகிறவனை அழைப்பதற்கு நம்மிடமையே ஒரு ஒலி கிளம்பக்கூடும் என்று. இந்த ஒலிதான் பின்னர் மொழியாக மாறுகிறது. தொடக்கத்தில் எழுத்து வடிவம் கிடையாது, ஓவியங்கள் தான் ஒரு பொருளை குறிப்பதற்கு ஓவிய வடிவங்கள். பின்னர் மெல்ல 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 மாறி உருமாறி அது எழுத்தாக மாறுகிறது, மொழியாக மலர்கிறது. அதனுடைய முதிர்ச்சி இது ஒரு தொடர்ச்சி. இப்படி பார்க்கிற போது ஆங்காங்கே இருந்த குழுக்கள் ஒவ்வொருவரும் ஒரு மொழி பேச ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடைய சூழலுக்கேற்ப, தங்களுடைய சுற்றுப்புறத்திற்கேற்ப, தங்களுடைய பழக்க வழக்கத்திற்கேற்ப. அப்படி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தன, இன்றைக்கும் இருக்கின்றன. இருந்தன என்றால் பல மொழிகள் இல்லாமல் போய்விட்டன. ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் மட்டுமே பேசி அதை பாதுகாக்க அவர்கள் தவறிய காரணத்தினால், அதை பாதுகாப்பதற்கு தேவையான படைப்புகளை உருவாக்க அவர்கள் மறந்த காரணத்தினால் பல மொழிகள் இல்லாமல் போயிருக்கின்றன. இன்றைக்கும் கூட சில மொழிகளை வெறும் ஒரு சில 100 பேர் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சில 100 பேரும் முடிந்து போகிற போது அந்த மொழி இல்லாமல் போய்விடும். ஆனால் காலங்களை கடந்து நிற்கக்கூடிய மொழிகள் உண்டு.
பின்னால் தோன்றியவையும் உண்டு, இதற்கு முன்னால் தோன்றியவையும் உண்டு. உலகத்தில் நான் சொன்ன கோடிக்கணக்கான ஆண்டுகள் பின்னர் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக குறைகிறது. மனிதன் வாழ்ந்த காலத்தில் ஒரு காலத்தில் கற்கால மனிதன், பின்னர் உலோக கால மனிதன். இப்படி வளர்ச்சி பெறுகின்ற காலத்தில் கற்கால மனிதன் என்பவன் கற்களை மட்டுமே கருவியாக பயன்படுத்தினான். உலோக காலத்திலே மனிதன் உலோகங்களின் மூலமாக கருவிகளை, ஆயுதங்களை செய்து கொண்டான். கையினால், நகங்களினால் மிருகங்களை எதிர்கொண்டவன் ஆயுதங்களின் மூலமாக எதிர்கொள்ள ஆரம்பித்தான். அப்படி முதலாக உலோகத்தை பயன்படுத்தியவன் தமிழன் என்று இப்போது கீழடி, ஆதிச்சநல்லூர், கொற்கை போன்ற ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதெல்லாம் பெருமை தரக்கூடியது. கீழடியில் கிடைத்த ஆய்வின் மூலக்கூறு என்னவென்றால், முதலாக நகர்ப்புற நாகரிகம் இருந்தது தமிழகத்தில் தெற்கே மதுரை பகுதியில் என்பது ஆதாரபூர்வமாக வெளியாகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில்தான் முதலாக நகர்ப்புற வளர்ச்சி இருந்தது. அங்குதான் நாகரிகம் கிளம்பியது என்று இருந்த போது, இப்போது அதற்கு ஈடாக சில நேரங்களில் அதற்கு மேலாக தமிழர்களின் நாகரிகம் இருந்திருக்கிறது என்று வருகிறது. ஆக நாகரிகம் அந்த அளவிற்கு இருந்திருக்கிறது, கழிவறை இருந்திருக்கிறது, நீர் கொண்டு போகிற குழாய் இருந்திருக்கிறது, மேற்கூரை இருந்திருக்கின்றது. இவ்வளவும் இருந்தபோது அவனுடைய மொழியும் இருந்திருக்கும் என்பது மறுக்க முடியாததாகிறது. இப்படி ஆய்வு ரீதியாக, ஆராய்ச்சி ரீதியாக, ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில், நமக்கு பிடித்திருக்கிறது என்ற அடிப்படையில் இல்லாமல் ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கிற போது உலகத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மொழிகளில் தொன்மையான மொழிகள் என்று ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஏற்றுக்கொண்டது 6 மொழிகளை. அந்த 6 மொழிகளில் முதன்மையான மொழி என்பது கிரேக்க மொழி. கிரேக்க நாட்டில்தான் சாக்ரட்டிஸ் பிறந்தார். சாக்ரட்டிஸினுடைய மாணவராகத்தான் பிளாட்டோ இருந்தார். பிளாட்டோவின் மாணவராக அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன்தான் அலெக்சாண்டர். இப்படி தத்துவங்கள் பிறந்தன, அரசியல் பிறந்தது. அங்கேதான் நீதி என்பதற்கு இலக்கணம் வகுத்தார்கள். வாழ்க்கையில் தத்துவங்கள் என்பதற்கு பல வடிவங்கள் தரப்பட்டது கிரேக்க நாட்டில்தான். கலைக்கு ஒரு வடிவம் தந்தார்கள், சிற்பத்திற்கு என்று எல்லாவற்றிற்கும் மூலம் கிரேக்க நாடு என்பதாக ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு பின்னணியும் வரலாறும் அவர்களுக்கு உண்டு. இப்போதும் கூட நீங்கள் கிரேக்க நாட்டுக்கு சென்றால் அதனுடைய அடையாளங்கள் மிச்சம் இருக்கின்றன. ஆனால் இவ்வளவையும் மீறி, இவ்வளவையும் உலகத்திற்கு தந்த அந்த கிரேக்க மொழி இப்போது புழக்கத்தில் இல்லை. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஒரு இனத்தினுடைய மொழி, மொழி வழிதான் இனம். நான் தமிழன் என்றால் தமிழ் வழியாக நான் தமிழனாக மாறுகின்றேன். நீங்கள் நன்றாக ஒன்றை கவனியுங்கள். எல்லா மொழிகளையும் பாருங்களேன். இங்கிலீஷ் என்று சொல்லுகிற போது அது இங்கிலாந்து நாட்டினுடைய மொழி. பிரெஞ்சு என்று சொன்னால் அது பிரான்ஸ் நாட்டினுடைய மொழி. ஜெர்மன் என்று சொன்னால் ஜெர்மனி நாட்டினுடைய மொழி. ஜாப்பனீஸ் என்று சொன்னால் அது ஜப்பான் நாட்டினுடைய மொழி. இப்படி எல்லா நாடுகளுடைய மொழிகளும் நாட்டின் அடிப்படையில் வரும். ஆனால் நமக்குத்தான் தமிழ் என்ற அடிப்படையில் தான் தமிழ் நாடு வருகிறது, தமிழ் இனம் வருகிறது, தமிழ் பண்பாடு வருகிறது, தமிழ் கலாச்சாரம் வருகின்றது. ஆக மொழியில் இருந்துதான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது என்கிற போது அதனுடைய அடிப்படை மூலம், அதனுடைய வலிமை, அதனுடைய தொன்மை நமக்கு தெரிகிறது. ஆக கிரேக்கம் என்று சொல்லுகின்ற அந்த நாட்டில் நான் பேசுகின்ற பொருள் குறித்தே சிலவற்றை சொல்கிற காரணத்தால் சிலவற்றை விரித்து சொல்ல விரும்பவில்லை. சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலம் கிமு 5ஆவது நூற்றாண்டு, 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் வாழ்ந்தது கிரேக்க நாட்டில். அதே காலகட்டத்தில் சீன நாட்டில் ஒரு தத்துவ அறிஞர் வாழ்ந்தார். அவர் பெயர் கன்ஃபூஷியஸ். அதே காலகட்டத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு தத்துவ மேதை, புதிய தத்துவத்தை தந்த புத்தர் வாழ்ந்தார். அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியன் என்று ஒன்று இருந்தார். நான் பின்னால் வருகிறேன். சாக்ரட்டிஸ் தத்துவத்தை உரைத்து கொண்டிருந்தார், அறிவு சுடரேற்றினார். இப்பொழுது தீ பரவட்டும் என்று சொன்னால் இது வேறு தீ அல்ல, இது ஊரை அழிக்கிற தீ அல்ல, இருளை விரட்டுகிற தீ, அறியாமை இருளை விரட்டுகிற தீ. அறிவு தீ பரவ பரவ அறியாமை இருள் அகலம். சிந்தனை தீ சுடர் பரவ பரவ சீர்மிகு கருத்துக்கள் உருவாகும். அந்த அடிப்படையில் தான் தீ பரவட்டும். இது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு காலத்திலே
கம்பராமாயணத்தை குறித்து நடத்திய பட்டிமன்றத்தின் தொடர்பாக வெளிவந்த நூலினுடைய பெயர் அப்போது தீ பரவட்டும் என்று கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த நல்ல தலைப்பை இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த தீ என்பதைப் போல சாக்ரட்டீஸ் தத்துவங்களின் மூலமாக அறிவு சுடரை ஏற்றி அதன் மூலமாக அறியாமை இருளை விரட்டி கொண்டிருந்தார். அதே காலகட்டத்தில் கன்ஃபூசியஸ் என்பவன் வாழ்க்கைக்கான தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். புத்தர் என்பவர் சாதி மத பேதங்கள் மனிதர்களுக்குள் பிளவு இல்லை என்ற ஒரு புதிய கோணத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். தொல்காப்பியன் தமிழுக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தார். தமிழுக்கு இலக்கணம், நடனத்திற்கு இலக்கணம், என்னவெல்லாம் கூறுகள் இருக்கிறதோ இலக்கிய கூறுகள், அதற்கு இலக்கணம் எழுதினார் என்றால் இலக்கணம் எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு மொழி ஏற்கனவே இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று வருகிறது. அந்த கிரேக்க மொழிக்கு ஈடாக அடுத்து ரோம் நாடு, ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், இன்னும் எவ்வளவோ பேர் சொல்கிறோம், சிசாரோ, இவ்வளவும் சொல்கிறோம். அந்த ரோம் நாட்டில் வாழ்ந்தவர்கள் பேசிய லத்தீன் மொழி. லத்தீனிலும் இலக்கியங்கள் உண்டு, கிரேக்க மொழியிலும் இலக்கியங்கள் உண்டு. கிரேக்க மொழியும் இல்லை, லத்தீன் மொழியும் இல்லை. ஹீப்ரு என்ற ஒரு மொழி, மூத்த மொழி, அதில் தான் முதலாக பைபிள் எழுதப்பட்டது. விவிலியம் என்பது எழுதப்பட்டது ஹீப்ரு மொழியில். அந்த ஹீப்ருவும் இல்லாமல் போய் அது விவிலியம் எழுதப்பட்ட காரணத்தினால் இப்போது அந்த மொழியை புதுப்பிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். 4வதாக நமக்கு பக்கத்தில் இருக்கிற சீன மொழி. சீன மொழியும் தொன்மையான மொழிதான். நாங்கள் சீன நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த பல்வேறு அதிகாரிகள், நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களோடு நாங்கள் பேச வேண்டிய நிலை வந்தபொழுது யாரும் எதுவும் பேச வேண்டாம், காரணம் யாராவது உணர்ச்சி வசப்பட்டு பேசினால் ஏற்கனவே கோடு விழுந்திருக்கிற அந்த உறவு இன்னும் மோசமாகும் என்று எச்சரித்த நேரத்தில் எனக்கு பேச சொன்னார்கள். விரும்புகிறீர்களா என்றார்கள். ஒரு வார்த்தை பேசுகிறேன் என்று சொன்னேன். பின்னர் பேச சொன்னபோது நான் சொன்னேன், உங்களுக்கும் எங்களுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கலாச்சார தொடர்பு இருக்கிறது, பாரம்பரிய தொடர்பு இருக்கிறது, வாணிக தொடர்பு இருக்கிறது. நீங்கள் யுவான் சுவாங்கை அனுப்பினீர்கள், நாங்கள் போதி தர்மரை அனுப்பினோம். உங்களுடைய மொழியும் தொன்மையான மொழி, எங்களுடைய தமிழ் மொழியும் தொன்மையான மொழி என்ற போது அவர்களும் கரவொலி எழுப்பி அதை ஏற்றுக்கொண்டார்கள். பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்த இடத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொன்னவனாக ஒரு தமிழன் அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தது. காரணம், போதி தர்மருக்கு அங்கே இருக்கிற மரியாதை எனக்கு தெரியும். அதனால் அந்த பெயரை நான் எடுத்து சொன்னேன். ஆக அந்த சீன மொழி தொன்மையான மொழிதான். ஆனால் அது சீனாவின் எல்லையை தாண்டவில்லை. அந்த எழுத்துக்களின் வடிவத்தின் காரணமாக அவர்களும் அதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. பல அரசியல் காரணங்கள் உண்டு, அது இப்போது பேசுவதற்கு நேரமில்லை. ஆக 4வது மொழியான சீன மொழி ஒரு எல்லைக்குள் நின்று விட்டது. 5வது மொழியாக சமஸ்கிருதம். தொன்மையான மொழிதான், மாறுபட்ட கருத்து இல்லை. வேதங்கள் உண்டு அதில், இலக்கியங்கள் உண்டு அதில். ஆனால் அந்த மொழி மக்கள் மொழியாக இல்லை. மக்கள் மொழி என்பது எது? நீங்களும் அவரும் பேசிக்கொள்வது, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் பேசிக்கொள்வது, தெருவிலே போகிற போது ஒரு வியாபாரியிடம் பரிமாறிக்கொள்கின்ற மொழிதான் மக்கள் மொழி என்பது. நீங்கள் 2 வேத விற்பனர்கள் சமஸ்கிருதத்தில் வேதம் ஓதுவதை கேட்கலாம், மந்திரங்கள் சொல்லுவதை கேட்கலாம். ஆனால் சமஸ்கிருதத்தில் பேசிக்கொள்கிறவர்கள் உண்டா என்றால் கிடையாது. ஆக அது மக்கள் மொழி அல்ல. 2வதாக அது இன்றைய சூழலில் ஒரு 25,000-30,000 பேர் தான் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மொழியாக இருக்கிறது. சில பேருக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது. ஆக 5 மொழிகளை சொன்னேன்: கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சமஸ்கிருதம். 6வது தான் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. இது இந்த மூத்த மொழிகளின் வரிசையில் வருகிறது. ஏன் இதை கடைசியாக சொல்கிறேன்? 6 மொழிகளை மூத்த மொழிகள் என்று சொன்னபோது 5 மொழிகளில் 3 இல்லாமல் போனது. 1 எல்லையை தாண்டவில்லை, 1 மக்களின் மொழியாக இல்லை. ஆனால் 6வதாக நிற்கிற தமிழ் மொழி தான் காலங்களை கடந்து மக்கள் மொழியாக, இலக்கிய செறி உள்ளதாக, இலக்கணம் நிரம்பியதாக, வாழ்க்கை தத்துவங்களை சொல்லுகின்ற, எல்லாவற்றையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு காலத்திற்கேற்ப தன்னை மெருகேற்றி கொண்டு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அடுத்தவர்களோடு உறவுக்கு கைகுலுக்குகின்ற ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. நாம் யாரிடமிருந்தும் விலகி நின்றதே இல்லை. உறவுக்கு கை கொடுப்போம் என்று
பின்னாளில் கலைஞர் சொன்னாரே, அந்த சொல் என்பது தமிழனுடைய இலக்கணம், தமிழனுடைய வாழ்வு நெறிமுறை. உன் ஊர் எது என்று கேட்டான். என்னை கேட்டால் திருச்சி என்று சொல்வேன். நான் என் ஊருக்கு, என் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை சுமந்து செல்லவில்லை, என் ஊர் பெயரை சுமந்து செல்கிறேன். அது எனக்கு ஒரு அடையாளம், என் மண். ஆனால் சங்க காலத்து புலவனிடம் உன் ஊர் எது என்றார்கள், யாதும் ஊரே என்று சொன்னான். ஆனால் அவர் பெயர் கணியன் பூங்குன்றனார். அவர் வாழ்ந்தது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பூங்குன்றம் என்ற ஊர். என் பெயரை போலத்தான் அவருடைய பெயரும். உன் உறவு யார் என்று கேட்டார்கள். தெரிந்து கொள்வதற்காக யாவரும் கேளிர் என்று சொன்னார். கேளிர் என்றால் உறவினர் என்று பொருள். ஆக ஒரு புதிய செம்மையான கருத்தை, சிந்தனையை, தத்துவத்தை, உறவு முறையை ஊருக்கு உரைத்தவன் தமிழன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன பண்பு நம்மிடம் இருந்த காரணத்தால்தான் பறந்து விரிந்து சென்றோம், பல நாடுகளுக்கு சென்றோம். பல நாடுகளில் நம்மை இழித்தவனையும் படித்தவனையும் வெற்றி கண்டோம், நம்மை ஆள நினைத்தவனை அடக்கி வைத்தோம். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், வென்ற நாடு எதையும் தமிழன் ஆள நினைத்ததில்லை. மீண்டும் அதை விட்டுவிட்டு தன் பகுதிக்கு திரும்பிய பரந்த மனப்பான்மைக்கு சொந்தக்காரன். வெள்ளையர்கள் தந்திரமாக நுழைந்து பல நாடுகளை கைப்பற்றினார்கள். ஆனால் தமிழன் வென்றதற்கு பின்னாலும் அந்த இடத்தில் சில அடையாளங்களை மட்டும் விட்டுவிட்டு மீண்டும் திரும்பி வந்த அந்த பண்பு இருந்தது. ஆக தமிழ் மொழி என்பது இப்படி பார்க்கிற போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை முந்தியதாக. எப்போது மொழி தோன்றியது? அதற்கும் ஆராய்ச்சி சொல்ல வேண்டுமல்லவா? ஆய்வு ரீதியாக ஒத்துக்கொள்ள வேண்டுமல்லவா? யாராவது மேலோட்டமாக சொன்னால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் எனக்கு நிரூபியுங்கள், எனக்கு புரிய வையுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிற வகையில் சான்று தாருங்கள் என்று யாராவது சொல்கிற போது தந்தால் தான் ஏற்பார்கள். இங்கு அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள தோழர்கள் இருப்பார்கள். அதற்கு பெயர் தான் பகுத்தறிவு என்பது. வாதம் செய்து அதன் மூலமாக நிரூபிக்கின்ற ஒன்றை ஏற்றுக்கொள்கின்ற அந்த சிந்தனைக்கு வரவேற்கக்கூடிய ஒன்று. அப்படி பார்க்கிற போது எல்லா மொழிகளும் எப்போது தோன்றியது? மெல்ல மெல்ல ஆராய்ச்சி சொல்கிறது. இன்றைக்கு உலகில் பல நாடுகள், எல்லா நாடுகளும் அல்ல, சில நாடுகளுக்குள் அந்த மொழியோடு நுழையவே முடியாது. ஜப்பான் நாட்டிலே கிடையாது, பிரான்ஸ் நாட்டில் பேசினால் கேவலமாக பார்ப்பார்கள். ஜெர்மன் நாட்டுக்கோ ஸ்பெயின் நாட்டுக்கோ போனால் ஸ்பானிஷ் மொழி தான். ஆனாலும் கூட பல நாடுகளுக்கு செல்ல உதவக்கூடிய ஒரு மொழி ஆங்கில மொழி. ஆங்கில மொழி தெரிந்தால் போதும், ஓரளவிற்கு சமாளிக்கலாம், உலகின் பல நாடுகளுக்கு செல்லலாம். அந்த ஆங்கில மொழி எப்போது தோன்றியது? ஆராய்ச்சி சொல்கிறது 10வது நூற்றாண்டில் தான் எழுத்து வடிவத்தில் ஆங்கிலம் புழக்கத்திற்கு வந்தது. ஷேக்ஸ்பியர் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த இலக்கியவாதி. அவர் வாழ்ந்தது 16வது நூற்றாண்டில். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞன் உலகம் முழுவதும் பறந்து எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஜாஃப்ரே சாசர் என்பவன் தான் ஆங்கிலத்தில் முதலாக ஒரு நாவலை எழுதினான். ஒரு தொகுப்பை வெளியிட்டவன் ஜாஃப்ரே சாசர். அவன் வாழ்ந்தது 15வது நூற்றாண்டில். ஆக எழுத்து வடிவில் ஆங்கிலம் கிளம்பியது 10வது நூற்றாண்டில். அந்த 10வது நூற்றாண்டில் தான் தஞ்சையில் ராஜராஜ சோழன் பெரிய கோவிலை கட்டி புலவர்கள் வந்து அவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். உலகின் பெரிய மொழி என்று சொல்லப்படுகிற ஆங்கில மொழி எழுத்து வடிவில் நடமாட ஆரம்பித்த போது என் தமிழ் மன்னனை தமிழ் புலவர்கள் பாராட்டி பேசிக்கொண்ட அளவிற்கு மொழி வளம் பெற்றிருந்தது. 8வது நூற்றாண்டில் பிரெஞ்சு மொழி, 6வது நூற்றாண்டில் ஜெர்மன் மொழி, இப்படியே போகிறது. நான் இப்போது இடையிலேயே சொல்ல விரும்புகிறேன், 16வது நூற்றாண்டில் பிறந்த ஷேக்ஸ்பியரை உலகம் அறியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருவள்ளுவரை இந்த இந்தியா தாண்டி எத்தனை நாடுகள் அறியும்? இந்தியாவிற்குள்ளேயே எத்தனை பேர் அறிவார்கள்? நான் நாடாளுமன்றத்தில் கூட அதை கேட்டிருக்கிறேன் வேதனையோடு. அறிஞர்கள் என்பவர்கள் மொழிகளை கடந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் என்பது எல்லோரும் ஏற்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். திருக்குறள் என்ற அந்த ஒரு நூலில் மட்டும்தான் மொழி சாராமல், இனம் சாராமல், நாடு சாராமல், சாதி காட்டாமல், பாகுபாடு இல்லாமல் மண்ணிலே மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் வாழ்க்கையின் நெறி சொல்கிற ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். அதில் தமிழ் என்ற சொல் கூட எந்த இடத்திலும் வராது. அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு. ஆனால் அந்த திருக்குறள் என்பதை அரசாங்கமும் தமிழ் பற்றுடையவர்களும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அது வேறுபுறம். இப்படியே போகிற போது தமிழ் எப்போது தோன்றியது? இப்போது ஆராய்ச்சி ரீதியாக நாம் சொல்லுகிறோம் 3000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் என்று மெல்ல 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 நிரூபித்து கொண்டு வருகிறோம்.
ஆனால் முன்பு நாம் சொன்ன பதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. இன்னொன்றும் சேர்த்து சொல்வார்கள், வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. அது இப்போது நிரூபணமாகிவிட்டதல்லவா? உலோக காலத்தின் முதல் மனிதன் தமிழன் தான் உலகத்தை பயன்படுத்தினான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்றால் என்ன பொருள்? நாம் வாழ்கின்ற இந்த உலகம் நான் முதலில் சொன்னதைப் போல் சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய ஒரு நெருப்பு கோளம். பொழிந்த மழையினால் பாறைகள் உருண்டு ஓடுகின்றன, பாறைகள் உடைந்து கற்களாகின்றன, கற்கள் உருண்டு தேய்ந்து மண்ணாகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தமொழி தமிழ்மொழி என்றால், மண் இல்லாத கல் மட்டுமே இருந்த காலத்தில் வாழ்ந்த மனித இனம் பேசிய மொழி தமிழ்மொழி என்பதாக. இது புலவர்கள் சொன்னது, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. ஆனால் இப்போது மெல்ல மெல்ல நிரூபித்து வருகிறோம், 5000 ஆண்டுகள் என்பதே சாதாரணமானதல்ல. ஒரு நூற்றாண்டு என்பதே ரொம்ப பெரிது. பாரதியார் வாழ்ந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னால், ஓ அப்படியா என்று கேட்கிற நிலை. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகள் என்றால் பல பேருக்கு தெரியாது. அதே போலத்தான் தொல்காப்பியர் 2500 ஆண்டுகள் என்று சொல்கிறோம். சங்க இலக்கியங்கள் எப்போது உருவானது என்றெல்லாம் சொல்கிறது போல இப்போது 5000 ஆண்டுகள் என்று நிரூபணமாகி இருக்கிறது. ஆக தொன்மையான மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி. ஆக இந்த மொழியின் சிறப்பு தெரிகிறது, நம்முடைய வாழ்வின் வளம் தெரிகிறது, வரலாறு தெரிகிறது. ஆனால் இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் தன்னுடைய வலிமையின் மூலமாக, தன் குணத்தின் மூலமாக இந்த மொழியை அகற்றிவிட்டு இன்னொரு மொழியை கொண்டு வந்து உட்கார வைக்குமேயானால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? இந்த தமிழ் மொழியை பேசுகிற தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இதை தாய்மொழியாக கொண்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. நான் முதலிலேயே சொன்னேன், இது வெறுப்பு அல்ல, யாரையும் எதிர்த்து அல்ல, எங்களை பாதுகாக்கின்ற கடமை. எங்கள் தாய்மொழியை எவரும் சிதைத்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு. இது பல கட்டங்களாக நடந்திருக்கிறது. நான் இன்னொன்றையும் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். இந்தியா என்ற இந்த நாடு, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த நாடு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற நாடு. 1947 விடுதலை பெற்ற போது இன்றைக்கு இருக்கிற இந்தியா கிடையாது. பின்னர் எப்படி இருந்தது என்றால் 356 சமஸ்தானங்கள் இருந்தன. அதை மன்னர்கள் ஆண்டார்கள், குறுநில மன்னர்கள் ஆண்டார்கள், நவாபுகள் இருந்தார்கள், பல இடங்களிலே இப்படி பல பேர் ஜமீன்தார்கள் என்று இருந்த 356 சமஸ்தானங்கள். அது வெள்ளையர்களுக்கு சாதகமாக இருந்தது. இவர்களை நிர்வகிப்பதற்காகத்தான் அவர்கள் கவர்னர், ஆளுநர் என்ற ஒரு பொறுப்பையே உருவாக்கினார்கள். இவர்கள் கையில் நிர்வாகம் இருக்கும், மக்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்வார்கள். வெள்ளையர்கள் சலுகைகளையும் வசதிகளையும் வாரி தருவார்கள். ஆனால் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்தார்கள். நாடு விடுதலை அடைந்த பொழுது இது சுதந்திரம் பெற்ற நாட்டுக்கு ஏற்புடையதாக இருக்காது என்றுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோடு எல்லாம் பேசி, நீங்கள் அந்த இடத்திலேயே இருங்கள், உங்கள் வசதி வாய்ப்புகளை நாங்கள் குறைக்க மாட்டோம், உங்களுக்கு மாதந்தோறும் அல்லது வருடந்தோறும் மானியம் தருவோம், ஆனால் உங்களுக்கு கட்டுப்பட்ட மக்கள் இந்திய நாட்டின் அரசாங்கத்திற்கு கீழ் வருவார்கள் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அப்படியே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த மக்கள் ஆட்சிக்கு உட்பட்டு வந்தார்கள். அதுநாள் வரை மக்கள் என்பவர்கள் த கிங்ஸ் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற உரிமை கிடைத்தது. நீங்கள் மும்பையிலே விக்டோரியா மெமோரியல் ஹால் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே சென்று பாருங்கள். அங்கே விக்டோரியா மகாராணி எழுதி வைத்த ஒரு ஓலை அங்கே கல்வெட்டாக இருக்கும். அதில் என்ன சொல்லும் என்றால், த குவீன் இஸ் வெரி ப்ரவுட் டு ரெக்கக்னைஸ் த ராயல் ஃபேமிலிஸ் அண்ட் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆஸ் ஹர் சப்ஜெக்ட்ஸ் என்று இருக்கும். அந்த மன்னர்களே சப்ஜெக்ட்ஸ் என்று ஆக்கிய வரலாறு அவர்களுக்கு உண்டு, அது இப்போது தேவையற்றது. ஆக இந்த நாடு விடுதலை அடைகிற போது சப்ஜெக்ட்ஸ் என்று இருந்தவர்களை உரிமை உள்ள குடிமகனாக மாற்றிய பெருமை சுதந்திர இந்தியாவிற்கு உண்டு. ஆக 356 சமஸ்தானங்கள் இருந்த பொழுது என்ன மொழி எங்கு எல்லாம் கிடையாது. சரி, எல்லாவற்றையும் ஒன்றாக்கிவிட்டது, நிர்வகிக்க முடியுமா? இன்றைக்கு போல மக்கள் தொகை இன்றைக்கு கிடையாது. வெறும் 30 கோடி மக்கள் இருந்த அந்த காலத்தில்
அந்த நேரத்தில் சற்றேறக்குறைய 40 கோடி ஆகிவிட்டது, 45 ஆகிவிட்டது. இவ்வளவு பரந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியை ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஆள முடியாது என்று தெரிந்து யோசித்து எந்த மொழி பேசுகிறவர்கள் எந்த பகுதியில் அதிகம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொகுத்து ஒரு மாநிலமாக மாற்றுவது என்று மொழிவாரி மாநிலங்கள் என்ற ஒரு சட்டம் வருகிறது. அப்படித்தான் தமிழ்நாடு வந்தது, அப்படித்தான் கேரளா வந்தது, அப்படித்தான் கர்நாடகா, அப்படித்தான் ஆந்திரா, மராட்டியத்திலிருந்து குஜராத் பிரிந்தது, அப்போதுதான் பஞ்சாப் வந்தது. இப்படி மொழிவாரி மாநிலங்கள் என்று சொல்கிற போது மொழி என்பது நிர்வாகத்திற்கு அடிப்படையாக மாறுகிறது. மொழி என்பது சிதைக்க முடியாதது, ஆனால் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி என்ற அடிப்படையில் அந்தந்த மாநிலங்கள் என்று உருவாக்கினார்கள். பின்னர் 1950 அரசியல் சட்டம் உருவாகிறது. அரசியல் சட்டம் உருவானதற்கு காரணம், ஒரு நாடு குடியரசாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தங்களுக்குள் ஒருவரை தன்னை ஆள்வதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது குடியரசாக வேண்டும். அதற்கு முன் மன்னர்கள் இருந்தார்கள், எப்படி வேண்டுமானால் இருக்கும், சர்வாதிகார முறை வரலாம், வேறு முறைகளும் வரலாம். ஆனால் மக்களே மக்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் முறையை கொண்டு வந்து, அதற்கு முன்பும் இருந்தது, 1920 இருந்து இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது. ஆனால் அந்த தேர்தல்களில் வாக்களிக்கிற உரிமை என்பது ஒரு பிரிவினருக்கு மட்டும் இருந்தது, எல்லா மக்களுக்கும் கிடையாது. வரி செலுத்துகிற வருமானம் உள்ள சொத்து வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே என்று இருந்த நிலை மாறியது 1950 குடியரசாக மாறிய போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பண்டித நேரு அவர்களும் சேர்ந்து கொண்டு வந்த தீர்மானம்தான் 21 வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை என்று கொண்டு வரப்பட்டது. அப்போதான் எல்லோருக்கும், ஏழை பணக்காரன், படித்தவன் பாமரன், படிக்காதவன் என்று பேதமில்லாமல் எல்லோருக்கும் வாக்குரிமை. அது இன்றைக்கு 18 வயது. அந்த வாக்குரிமை என்பது சாதாரணமானதல்ல. அம்பேத்கர் அதை அழகாக சொல்வார், ஒன் ஓட் ஒன் வேல்யூ, ஒரு வாக்கு ஒரே மதிப்பு என்றால் பொருள் என்ன? என் வாக்கிற்கு என்ன மரியாதையோ அதுதான் லெனினுக்கும், அவர் வாக்குக்கு என்ன மரியாதையோ அதுதான் வைரவனுக்கும், அதுதான் இங்கே இருக்கிற இந்த தோழருக்கும் என்று எல்லோருக்கும் சமம் என்று கொண்டு வருகிற நிலை வந்தது. பாராட்டத்தக்க பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டது குடியரசாக மாறிய பொழுது. அப்படி குடியரசாக மாறுவதற்கு ஒரு அடிப்படை தேவை என்பது ஒரு அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை நாம் இயற்றிக்கொள்ள வேண்டும். அந்த உரிமையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு சபை, அரசியல் சட்ட நிர்ணய சபை, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்பது கூடி சிந்தித்து விவாதித்து உருவாக்கிய அரசியல் சட்டம்தான் இன்றைக்கு நம் கையில் இருக்கிறது. உலகின் பல நாடுகளுக்கு அரசியல் சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தை போல சற்றேறக்குறைய 3 ஆண்டுகள் விவாதிக்கப்பட்ட எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் கிடையாது. தாமஸ் ஜெஃபர்சன், அமெரிக்க நாட்டினுடைய ஆர்கிடெக்ட் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்வார்கள், அரசியல் சட்டத்தின் மேதை என்று சொல்வார்கள். அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த தாமஸ் ஜெஃபர்சனுடைய கருத்து என்பது, நோ கான்ஸ்டிடியூஷன் வில் வித்ஸ்டாண்ட் மோர் தென் 20 years ஃபார் த டெஸ்ட் ஆஃப் டைம் என்று சொல்வார். காலத்தின் சோதனைக்கும் ஓடுகின்ற நாட்களின் வேகத்திற்கும் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் 20 ஆண்டுகளுக்கு மேல் தாக்கு பிடிக்காது என்று அவர் சொன்னார். பல நாடுகளில் அது அனுபவத்தில் கண்டாகிவிட்டது. ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் சற்றேறக்குறைய 75 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு வெற்றிகரமாக வலிமையாக இருக்கிறது. அதற்கு காரணம் விவாதிக்கப்பட்ட முறை, எடுத்துக்கொண்ட பொருள்கள், பல குழுக்கள், ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொன்றை பற்றி பேசியது. இந்த நாடு கூட்டாட்சி நாடாக இருக்க வேண்டுமா, இந்த நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இருக்க வேண்டும், நீதி பரிபாலனம் எப்படி இருக்க வேண்டும், தேர்தல் எப்படி நடைபெற்றாக வேண்டும், இப்படி ஒவ்வொரு குழு. அதே போல் ஆட்சி மொழி என்பதற்கு ஒரு குழு. இப்படி பல குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குழுக்கள் அதை விவாதிக்கிறார்கள். அந்த விவாதிக்கின்ற அந்த குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்டம் என்பது. அது சாதாரணமானது அல்ல. அந்த சட்டத்தை உருவாக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, பேசிய பேச்சுக்கள், அது மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளில் இருக்கிற அரசியல் சட்டங்களிலிருந்து முக்கியமான அம்சங்களை நமதாக்கி கொண்டார்கள். வெள்ளையர்கள் விட்டு போயிருந்த ஒரு சட்டம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்பதிலிருந்தும் ஒரு பகுதி, பெரும்பகுதி எடுத்துக்கொண்டார்கள். இப்படி எதெல்லாம் சேர்த்தால் இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பல்வேறு பிரிவுகளுக்கும் ஏற்றதாக இருக்குமோ அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம்.
அந்த அரசியல் சட்டத்தில் 2 முக்கியமான அம்சங்கள். ஒன்று, இந்த நாடு கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் இயங்கும். ஒற்றை அரசாங்கம் இருக்காது. there won't be a unitary government. என்றால் என்ன பொருள்? மாநிலங்களும் ஒன்றியம் என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிற மத்திய அரசு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஒன்றியமும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். இன்றைக்கு நாம் மாநில சுயாட்சி கேட்கிறோம், மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று. அதன் பொருள் பல பேர் புரியாதவர்களுக்கு நாங்கள் சொல்வது நாடாளுமன்றத்தில் மற்ற இடங்களில், we don't want independence, we don't want to be dependent, we want interdependence. ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழ்கின்ற, சார்ந்து வாழ்கின்ற அந்த கூட்டாட்சி தத்துவ முறை வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் இந்த அரசியல் சட்டம் வலியுறுத்தி சொல்கிறது, ஃபெடரல் செட்டப் என்று. இந்த ஃபெடரல் செட்டப் என்பது உலகின் பல நாடுகளில் இருக்கின்றன. மாநிலங்கள் இல்லாமல் ஒன்றியம் இயங்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. நாம் வசூலித்து தருகிற வரிப்பணம் தான், இங்கே வாழ்கின்ற மக்கள் தான், இவர்கள் தான். எல்லோருடைய தனித்தன்மையும் உண்டு, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் மாறுபட்டு இருக்கும். அதை அந்தந்த மாநிலங்கள் பாதுகாக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அரசாங்கம் உலகின் மற்ற நாடுகளிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக. அதைத்தான் அண்ணா அழகாக சொல்வார், ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்வார், யூனியன் இஸ் அன் ஆனியன் என்றார். எப்படி என்று கேட்பார்கள். வெங்காயம் சுவையாக இருக்கும், மருத்துவ குணம் உண்டு. வெங்காயத்தை அறிகிற போதே விழிகளில் கண்ணீர் வருகிற அளவிற்கு அதில் நிறைய சக்திகள் உண்டு. மருத்துவ குணம் உண்டு, சுவை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அந்த வெங்காயத்தை இதழாக பிரிப்பீர்களானால் கடைசியாக ஒன்றுமே இருக்காது. இதழ் என்று சொல்வதைப் போல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்தியா என்ற வெங்காயம் இருக்கிறதே தவிர, மாநிலங்கள் இல்லை என்றால் இந்தியா என்ற வெங்காயம் கிடையாது. பல பேருக்கு அது தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்தியா என்ற இந்த நாடு இருக்கும் என்பதைப் போல, அடுத்ததாக மதசார்பற்ற தன்மை, த செக்யூலர். இங்கே மதங்கள் இல்லை என்பதல்ல, மதங்கள் இருக்கும். இஸ்லாமிய தோழர் வந்திருக்கிறார், இந்துக்கள் வந்திருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் இங்கு, இன்னும் பல மதத்தை சார்ந்தவர்கள், சீக்கியர்கள் உண்டு, பௌத்தர்கள் உண்டு, பார்சிகள் உண்டு. இந்த நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமய சார்பில் அருள்மொழியைப் போல எதுவுமே பற்றில்லாதவர்களும் இருப்பார்கள். பற்று இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அதை அவர்கள் வளர்க்கலாம், அதற்காக அவர்கள் என்ன முயற்சி வேண்டுமானால் எடுக்கலாம். ஆனால் அரசாங்கம் எந்த மதத்திற்கும் ஆதரவாக இருக்காது. எல்லாவற்றையும் ஒன்றாக கருதுகிற மனநிலை இருக்கும் என்கிற போது மத சார்பற்ற ஒரு அரசாக இந்தியா இருக்கும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான அம்சம், செக்யூலர் அண்ட் ஃபெடரல். அதே போல் இந்த நாட்டுக்கு என்று ஒரு மொழி வேண்டும். இதுவும் அரசியல் சட்ட நிர்ணய சபையில் விவாதிக்கப்பட்டது. நிர்வகிப்பதற்கு என்னென்ன தேவை என்று யோசிக்கிற போது ஒரு மொழி தேவை. எந்த மொழியை வைத்துக் கொள்வது? நன்றாக யோசித்து பாருங்கள். நான் தமிழ் மொழி தான் தொன்மையானது, சிறந்தது என்று உங்களுக்கு விளக்கினேன். உண்மையும் அதுதான். நாங்களும் செம்மொழி தான், 2000 ஆண்டுகளை முந்தியவர்கள் என்று ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கும் அந்த பக்கத்தில் இருக்க கர்நாடகமும் சொல்கிறது. மலையாளம் சொல்லும், இன்னும் பலர் சொல்வார்கள், வங்காளிகள் சொல்வார்கள். ஆக என் மொழி என்று சொல்கிற போது ஒரு மொழி இங்கே ஆட்சி மொழியாக இருக்க இயலுமா என்கிற போது வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஒரு மொழியாக இருக்க வாய்ப்பில்லை. காரணம், இங்கே எப்படி நம்முடைய நிலம் மாறுகிறதோ, எப்படி நிறம் மாறுகிறதோ, எப்படி உணவும் உடையும் பண்பாடும் விழாக்களும் கலாச்சாரமும் மாறுபடுகிறதோ, அதே போல் மொழியும் மாறுபடும். ஒருவர் இன்னொருவர் மீது ஆக்கிரமிக்கக்கூடாது. நான் என் விருப்பத்திற்கு ஏற்ப இருப்பேன், நீங்கள் உங்கள் சுதந்திரத்திற்கு இருந்து கொள்ளுங்கள், இருவரும் சேர்ந்து நடப்போம் என்று சொல்வதற்கு பெயர்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எல்லோரும் ஒன்று போல இருப்போம், அப்போதான் சேர்ந்து இருக்க முடியும் என்றால் அது யூனிஃபார்மிட்டி. அதற்கும் அண்ணா தான் வந்தார். குழப்பம் ஏற்பட்ட போது நாடாளுமன்றத்தில் சொன்னார், டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப் பிட்வீன் யூனிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி என்றார். இந்தியாவினுடைய தனித்தன்மை பன்முகத்தன்மை, இட்ஸ் அ காம்போசிட் கல்ச்சர். இங்கே எல்லாம் புளூரலிசம் என்று சொல்வதைப் போல எல்லாம் பல, ஆனால் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம். அதுதான் இணக்கம். அந்த இணக்கத்திற்கு நான் சொன்னதைப் போல மொழி, பண்பாடு, இலக்கியம், வரலாறு, அவர்களுடைய விழாக்கள், உணவு முறை, உடை என்று வருவதைப் போல மொழியும் மாறுபடும்.
அவரவர் மொழி அவரவருக்கு, அவருடைய எல்லை அவரவருக்கு என்று சொன்ன நேரத்தில் இல்லை, ஒரு மொழி தேவை என்று பெரிய விவாதம் நடைபெற்றது. அப்போது அந்த நிர்ணய சபையில் அதிகமான உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு பிரிவினர், நான் இன்னொன்றையும் சொல்கிறேன், நாடு விடுதலை அடைகிற வரை இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்பது ஆங்கிலமாகத்தான் இருந்தது. பல பேருக்கு இந்த உண்மை தெரிவது இல்லை. விடுதலை அடைந்து அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போதுதான் இந்தி என்ற மொழி ஏன் இருக்கக்கூடாது என்று வடக்கே இருந்து வந்தவர்கள் அந்த குரலை எழுப்பத் தொடங்கினார்கள். இல்லை, ஆங்கிலமே இருக்கட்டும் என்று சிலர் சொன்னார்கள், இந்துஸ்தானி இருக்கட்டும் என்று சிலர் சொன்னார்கள். அதாவது உருதுவும் இந்தியும் சேர்ந்தது. இப்படி பல கலவைகள் ஒவ்வொருவரும் சொன்ன பொழுது கடைசியாக அந்த இடத்துல அதிகமான அளவிற்கு அதற்கு சான்றுகள் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தனியான சபை அவர்களுடைய தலைமையில் இயங்கிய அந்த மன்றம் கூடி பேசிய பொழுது அதனுடைய தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய ஒற்றை வாக்கின் காரணமாக இந்தி என்பது ஆட்சி மொழியாகலாம் என்று சொல்லி அதுவே அரசியல் சட்டத்திலும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அத்தோடு ஒரு பிரிவினை சேர்த்தார்கள். அரசியல் சட்டத்தின் 343வது பிரிவில் இந்திய நாட்டினுடைய ஆட்சி மொழியாக அல்லது அலுவல் மொழியாக அஃபிஷியல் லாங்குவேஜ் தேவநாகரி எழுத்து வடிவத்தை கொண்ட இந்தி மொழி இருக்கும். நான் தொடக்கத்தில் சொன்னேன், நமக்கென்று மொழி இருக்கிறது, நமக்கென்று எழுத்து வடிவம் இருக்கிறது, இலக்கணம் இலக்கியம் இருக்கிறது. ஆனால் சொந்தமாக வரி வடிவம் எழுத்து கூட இல்லாத ஒரு மொழி இந்தி மொழி. தேவநாகரி என்பது பல மொழிகளுடைய எழுத்து வடிவம். வடக்கே இருக்கிற பல மொழிகள் அவற்றுக்கு எல்லாவற்றிற்கும் எழுத்து வடிவம் தேவநாகரி. அந்த தேவநாகரி வழங்கிய இரவல் மொழியின் மூலமாக இருக்கிற இந்தி மொழி ஆட்சி மொழியாக இருக்கும். இத்தனை நாட்கள் நமக்கு பழகிய ஆங்கில மொழி தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் 15 ஆண்டுகள் வரை. 15 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றம் எந்த சட்டத்தையும் இயற்றாத பட்சத்தில் இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு ஆபத்து இருந்தது. ஆனால் அதே அரசியல் சட்டத்தின் 343வது பிரிவில் ஒன்று சொல்கிறது, நாடாளுமன்றம் நினைத்தால் ஆங்கிலம் காலவரையற்று தொடரலாம் என்று சட்டம் இயற்றுகிற அதிகாரம் உண்டு என்று ஒன்றும் இருந்தது. பலர் இதை கவனிக்கவே இல்லை. காரணம், இந்தி விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இப்பொழுதும் எங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். நாடாளுமன்றத்தில் நிறைய கற்றவர்கள் வருகிறார்கள். வடக்கே இருந்து பல மாநிலங்களில் இருந்து பிஹெச்டி ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர்கள், பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருந்தவர்கள் வருவார்கள். ஆனால் எங்களை பார்த்தால் வணக்கம், நமஸ்கார், குட் மார்னிங் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு உடனே ஒதுங்கிவிடுவார். ஏன் தெரியுமா? எங்களுக்குள் பரிவர்த்தனை செய்து கொள்ள அவர்களிடம் இன்னொரு மொழி இல்லாத காரணத்தால். ஆங்கிலத்தில் தான் எங்களிடம் பேச வேண்டும் என்று தெரிந்த காரணத்தால் அவர்கள் எங்களை பார்த்த உடனேயே மெல்ல ஒதுங்கிக் கொள்வார்களே தவிர ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முயல்வதில்லை. பல்கலைக்கழகத்தில் பல பட்டங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் இன்னொரு மொழியை கூட கற்க தயாராக இல்லாமல் ஒரு மொழியை மட்டுமே வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலங்களில் இருப்பவர்களை மூன்றாவதாக ஒரு மொழி படி என்று சொல்லுகின்ற ஒரு விசித்திரமான நிலைமை இந்த நாட்டில் நிலவுகிறது. நான் அதே பல நேரங்களில் கேட்டு, ரெண்டாவதாக ஒன்று படியுங்கள், அந்த மொழி ஒரு பொது மொழியாக இருக்கட்டும். என் தாய்மொழி தமிழ் மொழி. நான் நீ தமிழில் பேச வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை. அவர் வங்காளத்தில் தான் நீங்கள் பேச வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை. நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் மொழியை எங்கள் மீது திணிக்கிறீர்கள் என்றால் அது பெரும்பான்மையோர் பேசுகிற மொழி. பெரும்பான்மை எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது. பெரும்பான்மை தான் தீர்மானிக்க முடியும் என்றால் இந்த நாட்டில் இந்து மதம் தான் இருக்கும், அவர்கள் தத்துவப்படி. பெரும்பான்மை தான் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும் என்றால் ஒவ்வொன்றாக பார்ப்பீர்களானால் எதையுமே ஏற்க முடியாது. நீங்கள் செய்வதைத்தான் நான் செய்ய வேண்டும், நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது என்றால் நானும் சாப்பிடக்கூடாது என்பதாக. அதைக்கும் அண்ணா உதாரணம் சொன்னார், மிக அழகாக சொன்னார். பெரும்பான்மை தான் தீர்ப்பளிக்கும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்த நாட்டின் தேசிய பறவையாக அழகான மயில் இருக்காது, அதிகமாக இருக்கிற காகம்தான் இந்த நாட்டின் தேசிய பறவையாக இருக்கும். ஆக பெரும்பான்மை தீர்ப்பாக முடியாது. பெரும்பான்மை சிறுபான்மையை ஆளுமை செய்யக்கூடாது, வதைக்கக்கூடாது, இணங்கி செல்ல வேண்டும். அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். நாங்கள் சொல்வது பச்சையாக பேச ஆரம்பித்தால் உன்னிடம் இலக்கியம் எங்கள் அளவுக்கு இருக்கிறதா, எங்களுக்கு அளவுக்கு வரலாறு இருக்கிறதா, உங்களுடைய பின்னணி என்ன, பழைய காலம் என்ன என்றால் அது வேறு மாதிரி வாதத்திற்கு போய்விடும். மாறாக நாங்கள் சொல்வது எங்கள் மொழியை படிக்கிற அந்த காலம் பின்னால் வரட்டும்,
22 ஆட்சி மொழிகளும் மாநில மொழிகளும் ஆட்சி மொழிகளாக காலம் வரட்டும். அதுவரை உங்களுக்கும் எனக்கும் பொது மொழியாக, உலகத்தின் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலம் ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிறது, பழக்கத்தில் இருக்கிறது. அதை வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறோம். அது அந்நிய மொழி ஆயிற்றே. அந்நியம் என்றால் என்ன அர்த்தம்? ஃபாரின், இட்ஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் சொல்வார்கள். ஃபாரின் என்றால் என்ன? நான் அணிந்திருக்கிற இந்த கடிகாரம் இட்ஸ் அ ஃபாரின் பாடி. நான் அணிந்திருக்கிற சட்டை இட்ஸ் அ ஃபாரின் பாடி. எது என்னுடையது அல்லவோ அது அந்நியமானது என்றால் இந்தியும் எனக்கு அந்நியமானது தானே. நான் இன்னும் கூட இன்னொரு உதாரணம் சொல்வேன். என்னுடைய வீட்டில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தின் கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். இந்த வீதியில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வந்து அங்கே விளையாடலாம். தாராளமாக விளையாடுங்கள். நான் கதவு 2 பக்கமும் திறந்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளும் விளையாடுவார்கள், அவர்களும் விளையாடுவார்கள். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் விளையாடிவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். 2வதாக, அங்கே மலர்ந்திருக்கிற மலர்களை என் பிள்ளைகள் கிள்ளி எறிந்தால் நான் கோபிக்க மாட்டேன். ஆனால் ஊரார் விட்டு பிள்ளை வந்து கிள்ளினால் இதற்காக உன்னை உள்ளே விட்டேன் என்று கேட்பேன். என் பிள்ளைக்கு இருக்கிற சுதந்திரம் அவர்களுக்கு இருக்காது. அதே நேரத்தில் என்னுடைய தெருவில் ஒரு பூங்கா இருக்கிறது, மாநகராட்சி பூங்கா. அதில் என் பிள்ளையும் ஒன்று, உங்கள் பிள்ளையும் ஒன்று தான். தெருவில் இருக்கிற மற்ற பிள்ளைகளும் நம்முடைய வீட்டில் இருந்த பிள்ளைகிற போதும் ஒரே இடம் என்று சொல்வதைப் போல என் வீட்டு தோட்டம் என்பது இந்தி என்கின்ற மொழி ஒருவருக்கு ஆதிக்கம் அதிகமாகிறது. பூங்கா என்பது ஆங்கிலம் என்ற பொதுமொழி. அங்கே எல்லோரும் ஒன்றாக மாறுகிறோம். அங்கே தமிழ் பேசுகிறவர்கள், தெலுங்கு பேசுகிறவர்கள், குஜராத்தி பேசுகிறவர்கள், பஞ்சாபி, காஷ்மீரி, இந்தி எல்லோரும் ஒன்றாக மாறுகிறோம். ஏன் அதை ஏற்க மறுக்கள் என்றால் பதில் இருக்காது. ஆனால் முன்னை விட இப்பொழுது கூக்குரல் குறைந்திருக்கிறது. என் அருமை தங்கை அருள்மொழிக்கு சொல்வேன். முன்பெல்லாம் அதிகமாக கூக்குரலிடுவார்கள், எதிர்த்து பேசுவார்கள். இப்போது கொஞ்சம் அஞ்சுகிறார்கள், இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறார்கள். நாங்களும் நளினமாகவும் சொல்வோம், அழுத்தமாகவும் சொல்வோம். எங்களுடைய உறுதி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. நம்முடைய குணமும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. நம்முடைய போர்க்குணமும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே அமைதியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் ஒரு காலத்தில் உருவாக்கிய இந்த வீரக்குரல், உரிமை குரல் மெல்ல மற்ற மாநிலங்களுக்கும் பரவிவிட்டது. கர்நாடகத்தில், ஆந்திராவில், கேரளாவில், குறிப்பாக வங்காளத்தில், பஞ்சாபில், மராட்டியத்தில் என்று பல மாநிலங்களில் எங்கள் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்ற குரல் அரும்பத் தொடங்கி இருக்கிறதே, முழங்கத் தொடங்கிவிட்டதே. அதற்கு காரணம் தமிழ்நாடு. மறந்து விடாதீர்கள். நான் சொன்ன 15 ஆண்டுகளில் ஆங்கிலம் அகன்றுவிடும் என்று சொன்ன ஆபத்தை உணர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால்தான் 38, 48 மாநில அரசுகள் திணித்த இந்தியை எதிர்த்து போராடிய தமிழ்நாடு 65 மிகப்பெரிய போர்க்களத்தை சந்தித்ததற்கு காரணம். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் காக்கை குருவிகளைப் போல சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணம். முதலாக தமிழ்நாட்டில் துணை இராணுவம் வந்து இறங்கி வீதியெல்லாம் வந்து எல்லாவற்றையும் அச்சுறுத்திய அந்த காலம். அந்த ஆபத்தை உணர்ந்த ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. இந்த நிலையிலே நாம் விழித்து கொள்ளாவிட்டால், இந்த நேரத்தில் நாம் போராடவிட்டால், பாதுகாக்க விட்டால் இங்கு ஆங்கிலமும் போய்விடுமேயானால் நாம் எதிர்காலத்தில் இந்திக்கு அடிமையாகி விடுவோம் என்ற எச்சரிக்கை முழக்கம் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய காரணத்தால் தான் 1963 நிர்பந்தம் ஏற்பட்டது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். ஆங்கிலம் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை அது தொடரும் என்ற உறுதிமொழி மட்டுமல்ல, சட்ட ரீதியாக இருக்கின்றது. பாராளுமன்றமும் இந்தி பேசாத மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து ஏற்றுக்கொள்கிற காலம் வரை ஆங்கிலம் தொடரும் என்றால் இது வெறும் வாக்குறுதி அல்ல, வாய்மொழி உறுதி அல்ல. சட்டமன்றங்கள் நாங்கள் இந்தியை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சட்டம் இயற்ற வேண்டும், நாடாளுமன்றம் இயற்ற வேண்டும். அப்போதுதான் வரும் என்ற ஒரு பாதுகாப்பு சட்டம் வந்ததே. அதற்கு காரணம் அப்போது மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா இருந்தார். ஆனால் அது போதவில்லை. இந்த அரசியல் சட்டம் சொல்கின்ற அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பிரிவு என்று சொல்வதில் இந்தியை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்பதற்கு வழிமுறைகள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். அதை படித்தால்தான் வேலை, அது படித்தால்தான் பணி உயர்வு,
அது படித்தால்தான் மாநிலங்களுக்கு உரிமை, அதை படித்தால்தான் உங்களுக்கு பணம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை கையில் எடுத்துக்கொண்டே போகிறார்கள். நான் இப்போது இந்த தம்பிமார்களுக்கு சொல்வேன், ஏன் உங்களை அழைத்து இந்த டிபேட் என்ற அமைப்பு இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறார்கள்? இப்படி எங்களை போன்றவர்களை அழைத்து பேச சொல்கிறார் என்றால் நாளைக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வேண்டும். உங்களில் பலர் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் இந்தி படிக்கக்கூடாதா? யார் சொன்னது படிக்கக்கூடாது என்று? தட்சிண இந்தி பிரச்சார சபா இருக்கிறது தீநகரில், போய் படியுங்களேன், அங்கே பட்டம் வாங்கி கொள்ளுங்களேன். தடுக்கவில்லையே. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் அங்கே படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள். திமுக தடுக்கவில்லை, திராவிடர் கழகம் தடுக்கவில்லை, தமிழ் ஆதரவாளர்கள் யாரும் போய் தடுக்கவில்லை. மாறாக நாங்கள் சொல்வது கட்டாயமாக கொண்டு வந்து திணிக்காதே. இதை படித்தால்தான், இதை செய்தால்தான், அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால்தான் என்று திணிக்கிற முயற்சியில் ஈடுபடுவையானால் எதிர்த்து நிற்கிற உரிமை உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், நாங்கள் கொடுத்த விலை கொஞ்ச நஞ்சமல்ல. வீதியிலே விழுந்த பிணங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன்னைத்தானே சுட்டரித்து கொண்ட வரலாற்றை முதலாக உலகத்தில் உருவாக்கியவன் தமிழன்தான். வியட்நாமிலே ஒரு காலத்தில் புத்த பிட்சுகள் தங்களுடைய கொள்கைகளை வலியுறுத்த வீதியிலே உட்கார்ந்து தீக்குளித்தார்கள். இது ரொம்ப நாள் உலகம் பேசிக் கொண்டிருந்தது. அவர்கள் புலனடக்கு வித்தை கற்றவர்கள். எல்லாவற்றையும் அவர்களால் வெல்ல முடியும். தீ சுட்டாலும் பனி அவர்களை உருக்கினாலும் கூட அப்படியே உரைத்து வைத்தாலும் அப்படியே உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் 24 வயதான சின்னசாமி என்பவன் தீக்குளித்து சாகிற போது, உடலெல்லாம் பற்றி எறிகிற போது ஒரு நொடி கூட அவன் ஐயோ எரிகிறது என்று சொல்லவில்லை. தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று செத்தானே. எதனால் செத்தான்? முதலமைச்சரிடம் போய் சொன்னான், நீங்களும் தமிழர் தானே, இந்தியை நீங்கள் தடுக்கக்கூடாதா என்று கேட்டதற்கு, அவனை சிறையில் அடைத்ததற்கு நன்றாக கவனியுங்கள். புரட்சி என்பதும் மாற்றங்கள் என்பதும் 1000 பேர் சேர்ந்து உருவாக்குவதல்ல, ஒரு தனி மனிதனின் உறங்காத சிந்தனைகள் தான் உருவாக்கும். மொட்டை மாடியிலே படுத்துக்கொண்டு பேசுகிற 4 இளைஞர்கள் தான் சரித்திரத்தை புரட்டி போடுவார்கள். மெத்தப்படுத்தவர்கள் அல்ல, சாதாரணமான குடிசைகளில் குப்பங்களில் பிறந்தவர்கள் தான் இந்த நாட்டிலே பல புதிய தடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட சின்னசாமி என்ன செய்தான்? நான் பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு போய் இந்த ஆட்சியை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லவில்லை. என்னால் இயன்றதை செய்வேன். என்னை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்ன இந்த அரசாங்கத்தை, இந்த ஊரை, உலகத்தை நான் திரும்பி பார்க்க வைப்பேன் என்று சிந்தித்து வந்து எடுத்த முடிவுதான். விடுதலையாகி வந்தவுடன் விடியற் காலை நேரத்தில் திருச்சி புகைவண்டி நிலையத்தருகே அவன் தன்னுடைய உடலுக்கு தீ வைத்து கொளுத்தி கொண்டு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று செத்த வரலாறு தொடங்கியது தமிழ்நாட்டில். இந்தியா திகைத்தது. ஒருவன் தீக்குளித்து சாகிறான். எதனால்? ஒரு மொழிக்காக. அவன் வாழ்க்கையை துறந்தவன் அல்ல. அவனுக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதற்கு மேல் என் மொழிக்கு ஈடாக எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி செத்தானே, அது நமக்கு காட்டிய வழி. அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதல்ல. இப்படியெல்லாம் விலை கொடுத்து காப்பாற்றிய தமிழை இன்றைக்கு சில பேர் விலைக்கு பேசி நான் இந்தியை திணிக்கிறேன் என்றால் ஏற்கிற தலைமுறையாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஆசிரியர் வீரப்பன் என்பவர் பின்னாளில் தீக்குளித்தார். அவரை போய் எல்லோரும் தீயை அணைக்க முயன்ற போது அவர் சொன்னார், வேண்டாம், வீண் முயற்சி, நான் ஏற்கனவே தூக்க மாத்திரை சாப்பிட்டு விட்டேன், எப்படி இருந்தாலும் இறந்து போவேன், என்னை காப்பாற்றாதீர்கள், தமிழை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் போராட்டத்திற்கு வருகிற போது போலீசார் சினிமாவை திரைப்படத்திலே பார்ப்பதைப் போல துப்பாக்கிகளை வரிசையாக ஏற்றி கையில் ஏந்தி மிரட்டுகிறார்கள். நீட்டிய துப்பாக்கிகள் எல்லாம் லோடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடி நகர்ந்தால் சுட்டு தள்ளுவோம். பயந்து ஓடவில்லை, கலைந்து சிதறவில்லை. பார்ப்போம் உன்னிடம் எத்தனை துப்பாக்கிகள், எத்தனை தோட்டாக்கள் இருக்கிறதோ அதை விட அதிக மார்புகள் இருக்கின்றன என்று பல்கலைக்கழக மாணவர்கள் நிமிர்ந்து நின்றார். அதிலே முதலில் சுடுபட்டு கீழே விழுந்து உயிர் நீத்தவனுக்கு வயது 16. பகத்சிங்குக்கு வயது 24 தூக்கிலே தொங்குகிற போது. எங்கள் சிவகங்கை ராஜேந்திரனுக்கு வயது 16. துப்பாக்கிக்கு தன் மார்பை காட்டி நின்று வீழ்ந்தான். பின்னர் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், பிணங்கள் எல்லாம் நடந்தன. அதற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றங்களில் ஒன்றுதான் இந்தி இன்னமும் இங்கே நுழைவதற்கு அஞ்சுகிறது, ஆனாலும் மறுபடி நுழைய பார்க்கிறது. தோழர்களே, தோழியர்களே, தம்பிமார்களே, தங்கைகளே, இந்த மன்றத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் என்பதல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ராஜேந்திரனைப் போல, சிந்திக்கின்ற ஒரு சிந்தனையாளனைப் போல,
மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சிகரனாக, மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய தெளிவான கருத்துக்களை சொல்லுகிற ஒரு நல்ல பிரச்சாரவாதியாக மாறி மற்றவர்களுக்கு விளக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் 100 பேருக்கு சமம் என்ற அந்த அடிப்படையில். இரண்டாவதாக, எங்களுடைய உரை, நாங்கள் இங்கே நான் பேசுவது மற்றவர்கள் பேசுவது வலைதளத்தில் செல்ல இருக்கிறது. இது எல்லோருக்கும் சொல்லுகிற வேண்டுகோள், அறைகூவல். அரசாங்கம் தன் அதிகாரத்தின் மூலமாக அச்சுறுத்தி மிரட்டி பணிய வைத்து விடலாம் என்று எத்தனிக்கிற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வேண்டும். முதலில் எனக்கு சலுகை வேண்டாம், என் உரிமை வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் மிக்க ஒரு ஆட்சியாளர் வேண்டும். அது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது மட்டுமில்லை, மக்களும் சேர்ந்து இருக்க வேண்டும், இளைஞர்களும் சேர்ந்து இருக்க வேண்டும், படிக்கிற பிள்ளைகளும் சேர்ந்திருக்க வேண்டும். யாரோ 4 பேர் இந்தி படித்தால் என்ன தவறு என்று கேட்கிற போது தவறு என்று சொல்லவில்லை, படித்தால்தான் வாழ்வு என்று சொல்வதைத்தான் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். எதற்கு மாற்றாக, எதற்கு ஈடாக? எனக்கு என்ன மொழி இல்லையா, எனக்கு என்ன வரலாறு இல்லையா, தொன்மை இல்லையா? எங்களுடைய இலக்கியத்தை தூக்கி வைக்கிறோம் பாருங்கள், அதற்கு ஈடாக உலகத்தில் எதையாவது கொண்டு வந்து வைப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிக்கு மாற்றாக எழுத்து வடிவம் இல்லாத, வரலாறு இல்லாத, சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இலக்கிய செறிவு இல்லாத இன்னொரு மொழி வந்து அதிகாரத்தின் மூலமாக ஆள நினைக்குமேனால் அதிகாரத்திற்கு பணிகிற கூட்டம் தமிழ்நாட்டில் இல்லை. நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அந்த நாளிலிருந்து சொல்கிறோம். சொல்ல போகிற தலைமுறை நீங்கள். இது உங்களை கிளர்ச்சி அடைய செய்வதல்ல, உணர்ச்சி அடைய செய்வது, உங்களுக்கு பொறுப்பு வர செய்வது. நீங்கள் இந்த தன்மையை பெறுகிற போது நீங்கள் ஒரு தீயாக இருப்பீர்களானால் உங்களை அழுக்கு அண்டாது, உங்களிடம் இருள் நெருங்காது. இந்தி என்ற இருள் இங்கே நெருங்காது. இங்கே இந்த ஒளி, தமிழ் ஒளி, அதுதான் தீ பரவட்டும் என்று சொல்வது. தீ பரவட்டும் என்பது அழிவு வேளையில் அல்ல. ஒரு முறை திருச்சியிலே முதலாக இளைஞரணி மாநாடு நடைபெறுகிறது. நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாநாடு. அந்த மாநாட்டில் செயலாளர் என்ற அடிப்படையில் நான் நன்றி உரை ஆற்றுகிறேன். நன்றி உரை ஆற்றுகிற போது நான் ஒரு புதிய கோணத்தில் பேசினேன். நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்வேன்? காரணம், அந்த மாநாட்டை நடத்தியது நானும் மறைந்த என் நண்பன் அன்பில் பொய்யாமொழியும். எங்கள் 2 பேருக்கு தான் அதனுடைய சிரமங்கள் தெரியும். அதனால் யார் யாரெல்லாம் உதவினார்களோ அவர்களெல்லாம் ஒவ்வொருவராக பட்டியலிட்டு நான் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக முடிக்கிற போது என்னையும் அறியாமல் சொன்னேன், இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. எங்கு பார்த்தாலும் வெறும் கரும் தலைகளாக தெரிகின்றது. இந்த இரவு நேரத்தில் இந்த மைதானம் முழுவதும் மக்கள் இளைஞர்களின் தலைகள். அது எப்படி தெரிகிறது என்றால், தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீக்குச்சிகளை அடுக்குவதற்கு முன்பாக காய வைத்திருப்பார்கள், அப்படி தெரிகிறது. எப்படி தீக்குச்சியின் தலையில் இருக்கிற அந்த மருந்துக்குத்தான் சக்தி அதிகமோ, அதை போல இங்கே வந்திருக்கிற இளைஞர்களுடைய கரும் தலை, அதில் இருக்கிற மூளை, அதிலிருந்து கிளம்புகிற சிந்தனை பொறி, இதை ஒருங்கிணைக்கிற வாய்ப்பை தந்த தலைவர் கலைஞருக்கு ஒட்டுமொத்தமான நன்றி என்று நான் முடித்தேன். இது ஒரு உவமை, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் தோன்றியது. ஆனால் கலைஞர் பேசுகிற போது சொன்னார், திருச்சி சிவா தம்பி, அன்றைக்கு தான் என் பெயரை அவர் திருச்சி சிவா என்று மாற்றுகிறார். தம்பி திருச்சி சிவா இங்கே பேசுகிற போது உங்களெல்லாம் தீக்குச்சிகள் என்று சொன்னார். ஆம் தம்பிகளே, நீங்களெல்லாம் தீக்குச்சிகள் தான். ஆனால் திமுக எனும் தீப்பெட்டியில் அடங்கி கிடக்க வேண்டிய தீக்குச்சிகள். தேவையான நேரத்தில் எடுத்து உரசுவோம், பற்ற வைக்க வேண்டியதை பற்ற வையுங்கள். அது வீட்டை கொளுத்துகிற தீப்பந்தம் அல்ல, வீட்டில் இருக்கிற இருளை விரட்டுகிற ஒளி விளக்கு என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் தந்திருக்கிற கருப்பொருள். தீ பரவட்டும் என்றால் ஊருக்கு தீ வைப்பது அல்ல, அறியாமை இருளை விரட்ட அறிவு தீ பரவட்டும். பெரியார் சொன்ன சிந்தனை தீ சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும். அதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கிற அறியாமை ஒட்டுமொத்தமாக அகலட்டும், எல்லா வகையிலும். குறிப்பாக மொழி தொடர்பாக யாராவது ஆதிக்க சக்திகள் அல்லது ஆதாயமான சக்திகள் வந்து எதையாவது சொல்ல முனைகிற போது, இல்லை நான் தெளிவாக இருக்கிறேன், என்னை சுற்றி பாருங்கள், சுடர் இருக்கிறது, அறிவு தீ இருக்கிறது என்று சொல்லுகிற இளைஞர்களாக நீங்கள் மாறிட வேண்டும். என்றால் நான் தொடக்கத்திலிருந்து சொன்னேன், மனித குலம்
மொழி தோன்றியது, மொழியின் வரலாறு, உலகின் பல நாடுகளில் இருக்கிற மொழிகள், தமிழ் மொழி, அதன் தொன்மை, அதன் சிறப்பு. ஆனால் இதற்கு மாற்றாக சிலர் அதிகாரம், சலுகை, ஆசை வார்த்தை என்ற பெயரால் ஒன்றை நுழைக்க இதை அகற்ற முனைவார்களானால் தடுத்து நிறுத்துகிற கேடயங்களாக எதிர்கால தலைமுறை இருக்க வேண்டும். கையிலே வாள் உண்டு, கேடயமும் உண்டு. வாள் தேவைப்பட்டால் பயன்படும், மற்ற நேரங்களில் தடுத்து நிறுத்துவோம், அவ்வளவுதான். வாள் எடுக்கின்ற நிலைமையினை உருவாக்காதீர்கள். 65 அது நடந்தது. 63 சட்டம் இருந்தாலும் கூட இன்னமும் அது வேறு வேறு வகையிலே தொடர்கிறது. எதற்கு பெயரை பார்த்தாலும் இந்தி பெயர்கள், எல்லாவற்றிலும் இந்தி மறைமுகமாக வருகிற போது இதை எதிர்த்து போராட வேண்டிய உணர்வு நமக்கு இருக்கின்றது. ஆக நாங்கள் பேசுவது, நானோ எனக்கு பின்னால் பேசக்கூடிய லெனினோ அருள்மொழியோ மற்றவர்களோ இங்கே பேசுகிற போது சொல்வதை தயவு செய்து யாரும் வேறு கோணத்தில் சித்தரிக்காதீர்கள். தீ பரவட்டும் தலைப்பு எடுக்கிறார்கள். பாரதிதாசன் கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்று சொன்னவுடன் ஒரு ஆயுதத்தை எடுக்க சொன்னார் என்றெல்லாம் சித்தரித்தது உண்டு. அல்ல, இது வன்முறை அல்ல, இது விழிப்புணர்ச்சி, இது பொறுப்புணர்ச்சி, இது கடமை உணர்ச்சி. என் தாய்க்கு மேலாக, என் உயிருக்கு மேலாக, என் தாய்மொழி என்று வாழ்ந்தவர்களும் உண்டு, வாழ்கின்றவர்களும் உண்டு என்று நீங்கள் காட்டிட வேண்டும். நான் சொன்னதை போல் அரசாங்கத்திற்கு கடமை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைப்பது என் கடமை. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு வந்திருக்கிற நண்பர்கள் யார் யார், எந்தெந்த பிரிவை சார்ந்தவர்கள், எந்த தரப்பை சார்ந்தவர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வேண்டுவேன், விரும்புவேன். ஆட்சிக்கு மட்டும் அந்த கடமை இல்லை, இந்த நாட்டிலே வாழ்கிற ஒவ்வொரு தனி தமிழனுக்கும் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் என் மொழி, என் இனம், என் நாடு, என் கலாச்சாரம், என் பண்பாடு. நான் சொன்னதை போல் நாம் இருகரம் விரித்து நிற்கிறோம், சேர்ந்து நடப்போம் என்று கை நீட்டுகிறோம். வா, நீயும் நானும் சகோதரன் என்று சொல்கிறோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் உரிமை குரல் எழுப்போம். ஆனால் அதே நேரத்தில் உறவுக்கு கை கொடுத்து சிரித்து கொண்டு தான் இருப்போம். இன்றைக்கும் டெல்லியில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் உண்டு, இந்தி பேசுகிற நண்பர்கள் உண்டு, அங்கிருந்து வருகிற மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள் உண்டு. ஆனால் நான் தமிழனாகத்தான் அவர்களுக்கு கரம் கொடுக்கிறேன். நீங்கள் இந்திக்காரனாகவே இருங்கள், எனக்கு கவலை இல்லை. ஆனால் நாம் நண்பர்களாக இருப்போம். இதுதான் எங்கள் உணர்வு. பார்க்கிற போது நமஸ்கார் என்று சொல்லுகிற உரிமை அவர்களுக்கு உண்டு, வணக்கம் என்று சொல்லுகிற தன்மை எனக்கு உண்டு. மெல்ல மெல்ல இப்போது அவர்களும் எங்களை பார்த்தால் வணக்கம் என்று சொல்கிறார்கள். இதை நான் மகிழ்வோடு அவர்களிடம் வரவேற்பது. என் நட்பு அவர்களுக்கு நெருக்கமாக பிடிக்கிறது என்று சொல்கிற போது என்னை பார்த்தவுடனே வணக்கம். மோடி அவர்களே எங்களை பார்த்தவுடன் சிவா வணக்கம் என்று தான் சொல்கிறார். ஆக அந்த அளவிற்கு அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறோம். நாங்கள் நட்புரிமையோடு இருப்போம், ஆனால் எங்களை இழக்க மாட்டோம். நெவர் எ காம்ப்ரமைஸ். சமரசம் என்பது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வகையில் என்பது இருக்கிறது. இந்த வகையில் சமரசம் இல்லை. நீ நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன், சேர்ந்து நடப்போம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்போம். நம்மிடம் இருக்கிற தனிப்பட்ட தன்மைகள், தகுதிகள், திறமைகள், பல சிறப்புகள் இருக்கின்றன. அதை அப்படியே பேணி பாதுகாப்போம். நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன். உங்கள் விழா எனக்கு எதிரி அல்ல. உங்கள் பண்பாட்டை நான் ரசிக்கிறேன். உங்கள் உடையை எனக்கு அணிவீங்கள் என்று நான் சீக்கியர்களின் உடையை அணிந்து கொள்கிறேன். ஆக உடையும் இதெல்லாம் வேறு. ஆனால் நீ இதை செய்தால்தான் என்று சொல்கிற போது முடியாது என்று மறுக்கிற குணம் அவர்களுக்கும் வேண்டும், நமக்கும் வேண்டும். நீ தமிழில் படி என்று நான் வற்புறுத்தவில்லை, தமிழையும் ஆட்சி மொழியாக்கு என்று சொல்கிறோம். என்னுடைய தனிநபர் மசோதா ஒன்று ஏற்கனவே விவாதத்திற்கு வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மீண்டும் அதை நான் அறிமுகம் செய்திருக்கிறேன். இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள 22 ஆட்சி மொழிகள் என்று சொல்கிற மாநில மொழிகளை இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக நீங்கள் ஆக்கிட வேண்டும் என்பது. அதுதான் நம்முடைய எல்லைக்கோடு. என்றைக்கு என் மொழி ஆட்சி மொழியாகிறதோ அதுவரை ஆங்கிலமும் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருந்திட வேண்டும். அதுவரை எதையும் எங்கள் மீது திணிக்காது என்று சொல்கிறோம் அல்லவா? அதற்குத்தான் ஆரம்ப காலத்தில் போராட்டங்கள் நடந்தன, கிளர்ச்சிகள் நடந்தன, உயிர் தியாகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த போராட்டம். நான் ஒரு முறை பேராசிரியரிடம் கேட்டேன், காலங்கள் மாறுகிற போது தொடர்ந்து இந்தியை எதிர்த்து போராடுவோமா? அவர் சொன்னார், இந்தி என்ற திணிப்பு இருக்கிறவரை போராடி கொண்டு தான் இருப்போம். எங்களுடைய கொள்கை என்பது, நாங்கள் 50 முழக்கங்களில் ஒன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று தான் சொல்கிறோம். இந்தியை எதிர்ப்போம் என்று சொல்லவில்லை, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்.
அதனால் நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், இதை கேட்பவர்கள், கேட்கப் போகிறவர்களுக்கு இங்கே இருக்கிற தட்சிண இந்திய பிரச்சார சபா என்றால் தெற்கு மாநிலங்கள் எல்லாவற்றிற்கும் தலைமை சபை இங்கு தான் இருக்கிறது. தமிழ்நாடு தான் இந்தி எதிர்ப்பதில் முதலிடத்தில் நிற்கிறது. தமிழ்நாடு தான் மொழியை பாதுகாப்பதிலே மற்றவர்களுக்கு முன்னோடியாக திகழ்கின்றது. ஆனால் தட்சிண இந்தி பிரச்சார சபாவின் தலைமையகம் சென்னையில் இருக்கிறது என்றால் அதுதான் எங்கள் குணம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நாங்கள் தடையாக இல்லை. ஆனால் அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே விடாது, அவ்வளவுதான். இந்த எச்சரிக்கை உணர்வு, தெளிவு உங்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிபேட் என்ற இந்த வலைதளம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு பெரிய வரலாற்றை இதன் துணையாக பல்வேறு செய்திகளை சொல்ல வேண்டும், தேவை என்றாலும் கூட அவசியமானவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். பயனளிக்கும் என்று நம்புகின்றேன். எதிர்காலத்தில் நீங்கள் களத்தில் தமிழை காக்கிற சிப்பாய்களாக, தமிழ் மண் பெற்றெடுத்த தவ புதல்வர்களாக, புதல்விகளாக நாங்கள் ஒரு காலத்திலே சிலரை பின்பற்றி வளர்ந்து நின்றதைப் போல நீங்களும் வளர்ந்து நின்று இந்த தலைமுறையை, தமிழை, மண்ணை, பண்பாட்டை, மரபை, கலாச்சாரத்தை காப்பாற்றுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.